ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. 2025 ஜனவரி மாதம் 5ஆம் திகதி. Today is 5th. Today is the month of January, the year 2025. இது நல்லதொரு காலை பொழுது. Today is a good Sunday morning. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை. It is a Sunday today. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தைக்கமைய அசையாமல் உறுதியுடன் வாழ கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let us live with firm assurance in your word today. Amen. Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is அசையாத உறுதியுடன். firm assurance. தாவீது தன்னுடைய தனிப்பட்ட பொது வாழ்க்கையில் கொண்டிருந்த நாட்டம், The propensity that David had in his life, personal life and public life. முதலாவது குறிப்பு. As my first point, தேவ இரக்கம் நியாயம் அசையாத உறுதியுடன். divine mercy, justice with firm assurance. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்களாக. Why, Lord, do you stand far off? Why do you hide yourself in times of trouble? In his arrogance, the wicked man hunts down the weak who are caught in the schemes he devises. கவனியுங்கள். Listen. தேவ இரக்கத்தையும் நியாயத்தையும் புகழ்ந்தவனாய் வாழ்ந்தான். He lived his life praising God's mercy and justice. அதுவே தன் வாழ்க்கையுடன் காணப்பட வேண்டுமென நாட்டம் காண்பித்தான். He wanted the same to happen in his life too. இந்த 2025 ஆண்டு நம் உறுதி எது? What is our resolution in this year 2025? இரண்டாவது குறிப்பு. As my second point, குற்றமில்லாமல் நடக்க வேண்டுமென உறுதியுடன் இருந்தார். resolution to live a blameless life. சங்கீதம் 101:2. The book of Psalms 101 verse 2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். I'll be careful to lead a blameless life when you come to me. I'll conduct the affairs of my heart with a blameless heart. கவனியுங்கள். Listen. மிக முக்கியமாக, very importantly, கர்த்தருடைய படிப்பினைகளின் படி. it is according to the teachings of God. அது ஒன்று. 1. 2. 2. அவனது விருப்பம். His desire. ஆர்வமிக்கதாயும் நேர்மையுள்ளதாயும் இருப்பதில் நாட்டம். Propensity to be interested and honest. உத்தமமான இருதயத்தோடு நடக்கவும் விரும்பினார். He desired to live with a pure heart. நீதியோடும் நேர்மையோடும், with justice and honesty. கேளுங்கள், ஏமாற்றுதல் இல்லை. Listen, there was no cheating. கபடும் இல்லை. There was no hypocrisy. நம் தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கை, நம் நாட்டமும் உறுதியும் எப்படி இருக்கின்றது? How are we resolved to live our personal, family and social life? ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து வேத படிப்பினையின்படி வாழ்வோம். Let us live according to what the Bible teaches and let us examine ourselves. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. கற்றுக்கொண்ட அறிந்த சத்தியத்தின்படி, according to the commandments, உறுதியாய் வாழ கிருபை செய்யும். let us live with firm assurance. எங்களை ஆசீர்வதிப்பீர். May God bless us today. இந்த ஆண்டிலே எங்களுடைய தலைகளை உயர்த்துவீர். You lift our heads in this year. இயேசுவின் In நாமத்தில். the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.